நடிக்கும்போது வராத ஜோசப்பு, அரசியல் வரும்போது ஜோசப்பு. இப்ப ஏன் ஜோசப் விஜய்னு போடுற, நீ அப்ப எங்க போனேன்னு கேட்கிற சீமான். அதுக்கு நீ யாருடா? உன் பேரை முதல்ல சொல்லு. உன் பேரு சைமன். நீ தமிழ்நாட்டுக்காரனே இல்லைன்னு சொல்றாங்க. இத்தனை தொகுதி இருக்கும்போது திருச்சி கிழக்கை தேடி போய் ஏன் நீங்க என்ன பேசுறீங்க? சாதியை ஒழித்து விட்டு உங்களை ஒழிக்காம எப்படி சாதி மதத்தை ஒழிக்க முடியும்? எங்க அரசாங்கத்தை விமர்சிக்க நீ ஆளு? நீ என்ன எதிர்கட்சியா? நீ ஒரு ஒன்றியத்தில் 5000 ஓட்டுள்ள ஒரு கவுன்சிலர் கூட வெற்றி பெற முடியாத அரசியல் அனாதை. நீ எங்க என்ன எங்களுக்கு உபதேசம் செய்யறது? இந்திய துணைக்கண்ட அரசியல் வரலாற்றில் சாதியை பார்த்து வேட்பாளர் ஒதுக்காத முதல் தலைவன் எங்கள் தலைவன். சரி, இது எல்லாமே சீமான் அவர்களை தூண்டி விட்டதே திமுக தான் அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு போயிட்டு இருக்கு. இடைத்தேர்தலை எப்ப வைப்பாங்கன்னு நானும் தெரியோட தான் இருக்கேன். நீ இடைத்தேர்தலில் நின்றால் கொஞ்சம் போல ரூபா வசூல் பண்ணுவ, அவ்வளவுதான். நீ வெல்ல போறது ஒன்றும் கிடையாது. உனக்கும் வெற்றிக்கும் சம்பந்தம். பொது வேட்பாளராக சீமானை நிறுத்தக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ சீமான், திமுக, பாஜக இந்த காம்பினேஷன் எப்படி சார் பார்க்குறீங்க? திமுக எதிர்ப்பு தான் அதிமுகவினுடைய மூலபலமும் முதல் கேபிட்டல். அந்த திமுக கூடயே அரசியல் லாபத்துக்காக போய் அதிமுக சேருமானா அதிமுக கட்சி அடியோடு தகர்ந்து தரைமட்டமா? அதிமுகவோட கூட்டணி சேர்ந்து எங்களை எதிர்க்க திமுக ஆரம்பிச்சுன்னா உங்க பொலிட்டிக்கல் கேரியர். சீமான் அவர்கள் அவர் கட்சி சார்ந்த மீட்டிங்ல ஒன்று பேசியிருக்காரு. நம்மளோட தமிழக முதல்வராக ரொம்ப தாக்கி பேசியிருக்காரு. இது வரைக்கும் சொல்லாத ஒரு ஜோசப் விஜய், சினிமா படங்களை நடிக்கும் போது சொல்லாத ஜோசப் விஜய் இப்ப மட்டும் எப்படி வந்தாரு? இது நாள் வரைக்கும் விஜய்னு தானே இருந்தாரு. பாருங்க, ஜோசப் விஜய்ங்கிறது சர்டிபிகேட்ல இருக்கிற பேரு. தேர்தலில் நிற்கும் பொழுது, வேட்பாளராக நிற்கிற பொழுது தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு அபிடவிட் கொடுக்கணும். அதுல சர்டிபிகேட் சான்றிதழ் இருக்கிற பேரு தான் கொடுக்கணும். அப்படி கொடுத்தாரு, அவ்வளவுதான். இப்ப ஏன் ஜோசப் விஜய்னு போடுற, நீ அப்ப எங்க போனேன்னு கேட்கிற சீமான். அதுக்கு நீ யாருடா? உன் பேரை முதல்ல சொல்லு. உன் பேரு சைமன். நீ தமிழ்நாட்டுக்காரனே இல்லைன்னு சொல்றாங்க. நீ எங்களை பற்றி எங்க தலைவரை பற்றி எதுக்கு சொல்ற? நீ எங்க தலைவருக்கு ஆலோசனை சொல்ல நீ யாரு? எங்க அரசாங்கத்தை விமர்சிக்க நீ ஆளு? நீ என்ன எதிர்கட்சியா? நீ ஒரு ஒன்றியத்தில் 5000 ஓட்டுள்ள ஒரு கவுன்சிலர் கூட வெற்றி பெற முடியாத அரசியல் அனாதை. நீ எங்க என்ன எங்களுக்கு உபதேசம் செய்யறது? இப்பயுமே விஜய்னு சொல்லியிருக்கலாமே. வேற ரிலிஜியன் சார்ந்த ஒரு ஆதரவு உங்களுக்கு தேவைப்படுதா அப்படின்ற மாதிரி கேட்டு. அப்படி ஒன்றும் கிடையாது. இன்னொரு சாதி இல்லைன்னா சமயத்தை சார்ந்து நாங்க நிக்கலையே. இந்திய துணைக்கண்ட அரசியல் வரலாற்றில் சாதியை பார்த்து வேட்பாளர் ஒதுக்காத முதல் தலைவன் எங்கள் தலைவன். எங்கள் தலைவர் விஜய் வகுத்த வியூகத்துல சாதி இன்றைக்கு சமாதிக்கு போயிருக்கிறது. மதம் இன்றைக்கு மண்டை போட்டு விட்டது. குழு செய்யக்கூடிய மனப்பான்மையும் உட்பகையும் உள்ளவர்கள் தமிழ்நாட்டு அரசியலிருந்து ஒதுங்கிட்டாங்க. சாதிக்கும் மதத்துக்கும் சந்தன தமிழ்நாட்டில் இடமில்லை என்று வரலாறு படைத்திருக்கிற தலைவர் விஜய் அந்த வரலாற்றை இன்றைக்கு செய்த கட்சி தமிழக வெற்றி கழகம். அதே மாதிரி அவர் இன்னொரு கேள்வி கேட்கிறாரு, நீங்க ஏன் திருச்சி கிழக்க சூஸ் பண்ணீங்கன்னு கேட்கிறாரு. விஜய் அவர்கள் ஏன் திருச்சி கிழக்கு பெரம்பூர்ல நிக்கணும்? ஸ்ரீரங்கத்துல நிக்க வேண்டியதானே? நீங்க தான் ஆதி மதத்துக்கு அப்பாற்பட்டவர் ஆச்சு. எங்க ஸ்ரீரங்கத்தில் நிக்க வேண்டியதானு கேட்கிறாரு. ஜாதி பார்த்து வேட்பாளரை நாங்க நிறுத்தல. எங்க தலைவர் 2 தொகுதியில நின்னார். ஒரு தொகுதியில ஒருவேளை தோத்துட்டா பாதுகாப்பாக இன்னொரு தொகுதியில் நிக்கணும்னு நின்னார். அது எங்க தலைவர் விருப்பம். அதை பற்றி நீ எதுக்கு பேசுற? உங்களுக்கு ஒரு ஜாதி சார்ந்த ஆதரவு தேவைப்படுறதுனாலதான் நீங்க திருச்சி கிழக்கு பெரம்பூர்லாம் நின்னீங்க. உங்களோட கிறிஸ்டியன் ஓட்டுக்காக தான் அங்க நின்னீங்கன்ற மாதிரி அவர் பேசியிருக்காரு. கிறிஸ்டின் ஓட்டு, முஸ்லீம் ஓட்டு ஏற்கனவே எங்களுக்கு வந்தாச்சு. நீ தேர்தலில் நின்றுதான் அவங்க ஓட்டை வாங்கணும்னு கிடையாது. கேட்டீங்களா? அதுக்கு என்ன காரணம்னா, ஒரு சிறுபான்மை சமயம் என்று அதை காயப்படுத்திடுவாங்க. மோடியினுடைய பாசிசம் அந்த சமயத்தின் கூறுகளை இல்லாத அழிப்பதற்கு அதிகாரத்தை பயன்படுத்தும். அதுக்கு இடம் கொடுக்க கூடாது. ஒரு கவர்னர் தலைமையில ஒரு பிஜேபி ஆட்சியை தமிழ்நாட்டில் நடத்துவதற்கு திமுக எத்தனிக்கிறது. இதை ஒத்துக்க முடியாது. விட்டு விலகி நின்றவர்கள் என்பதை விட மட்டுமல்ல, திமுக கூட்டணியில் இருந்த இந்திய கம்யூனிஸ்ட், இடதுசாரி கம்யூனிஸ்ட்,
மனிதநேய மக்கள் கட்சி எல்லாம் இன்னைக்கு எங்க கூட வந்துட்டாங்க. எங்களுக்கு என்ன இனி ஒண்ணும் கிடையாது. அதனால எந்த கவலையும் கிடையாதுங்க. சரி, இது எல்லாமே சீமான் அவர்களை தூண்டி விட்டதே திமுக தான் அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு போயிட்டு இருக்கு. ஏன்னா இப்ப 2 பேரும் ஒண்ணா இணைந்துட்டாங்க, திமுகவும் நாம் தமிழரும் ஒண்ணா இணைந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. திமுகவோட விழாக்கள்ல சீமான் போய் கலந்துக்கிறாரு. ஸோ திமுக தூண்டி விட்டு தான் சீமான் இதை சொல்லியிருப்பாரா, பேசியிருப்பாரா? அதுக்கும் வாய்ப்பு இருக்கு. வாய்ப்பு இருக்கு. வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இப்ப உதயநிதியால சிறப்பா செயல்பட முடியல, எதிர்கட்சியால வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுறதுக்கு காரணம், நாங்கள் ஆட்சி அமைக்க முடியாத ஒரு நெருக்கடியை நாங்கள் சந்தித்த பொழுது எங்களுக்கு ஆட்சி அமைப்பதற்கு உரிய அங்கீகாரத்தை தந்தது காங்கிரஸ். ஏன்னா தாவேக்கா வெற்றி பெற்றும் ஆட்சி அமைக்க முடியலைன்னா கவர்னர் போர்வையில் தமிழ்நாட்டில் பிஜேபி நடக்கும். அதுக்கு நான் பலியாக கூடாது, தமிழக வெற்றி கழகத்திற்கு நாம் பலியாகி விடக்கூடாதுங்கிற எச்சரிக்கையில தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு தந்தாங்க. அதை நாங்க பேணி பாதுகாக்கிறோம், வேற ஒண்ணும் இல்லை எங்களுக்கு நோக்கம். சார், அதே மாதிரி இப்ப இன்டைரக்டா ஒரு உறவு இருக்குன்னு சொல்றாங்க. நாம் தமிழர், சீமான், அதிமுக, பாஜக இவங்க எல்லாருக்குள்ளேயுமே ஒரு உறவு இருக்குன்னு சொல்றாங்க. இப்ப அப்கமிங் எலெக்ஷன்ல பொது வேட்பாளராக சீமானா நிறுத்தக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ சீமான், திமுக, பாஜக இந்த காம்பினேஷன் எப்படி சார் பாக்குறீங்க? இந்த காம்பினேஷன் இருக்கிறதையும் இழந்துருவாங்க. அதிமுகவுக்கு பலமே திமுக எதிர்ப்பு தான் அதிமுகவினுடைய மூலபலமும் முதல் கேபிட்டலும். அந்த திமுக கூடயே அரசியல் லாபத்துக்காக போய் அதிமுக சேருமானா அதிமுக கட்சி அடியோடு தகர்ந்து தரைமட்டமாகும். அதிமுகவோட கூட்டணி சேர்ந்து எங்களை எதிர்க்க திமுக ஆரம்பிச்சுன்னா உங்க பொலிட்டிக்கல் கேரியர் இந்த தேர்தலோட முடிஞ்சிடும். இப்ப அதுக்கான வேலைகள் தான் போயிட்டு இருக்கிற மாதிரி தோணுது. சீமானும் இணைவாரு, அதிமுக இணைன்ற மாதிரி தான் தோணுது. இப்ப அழிய போறது யார் சார்? எந்த கட்சி அழியும்? சேர்ந்தாலே அழிஞ்சிருமே நாம் தமிழர் கட்சி. ஆமா, அவர் சொல்றாரு இடைத்தேர்தலுக்காக நாங்க எரிகொண்டு காத்துட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. எதுக்கு காத்துட்டு நிக்க? அவர் வெற்றி பெற்று சட்டமன்றத்துக்கு நீ எப்படி வெற்றி பெறுவ? உனக்கு என்ன வாய்ப்பு இருக்கு? அம்பாசமுத்திர வாக்காளர்கள் உனக்கு தெரியுமா? அவங்க பிறை பல கண்ட புகழ்பெற்ற டிஸ்ட்ரிக்ட் வழக்கறிஞராக இருந்த ஆவுடையப்பனை அம்பாசமுத்திரத்தில் வீழ்த்தி விட்டு வெற்றி பெற்றவர் எஸ்.கே. சுப்பையா. திமுக ஆட்சியை எதிர்த்து கூட்டங்கள் நடந்ததென்றால் அதிக கூட்டங்கள் நடத்தியவர் டாக்டர் விஜயபாஸ்கர். அவர் இன்னைக்கு எங்கிட்ட வந்துட்டார். அங்க யாரும் அவங்கள கூப்பிடல வெத்தலை பார்க்க வச்சு, அவர்களாக வந்தார்கள். அவர்களுடைய பொலிட்டிக்கல் கேரியரை மதிச்சு எங்க தலைமை சேர்த்துக்கிட்டா இதுல வேற எந்த நோக்கமும் இல்லை. அவர் சொல்றாரு இடைத்தேர்தல் வந்தா நிச்சயமா நான் வெற்றி பெறுவேன், வெற்றி பெற்று நான் சட்டமன்றத்துக்கு போகணும்னு சொல்றாரு சீமான் அவர்கள். நீ இடைத்தேர்தலில் நின்றால் கொஞ்சம் போல ரூபா வசூல் பண்ணுவ, அவ்வளவுதான். நீ வெல்ல போறது ஒன்றும் கிடையாது, உனக்கும் வெற்றிக்கும் சம்பந்தம் இல்லை. ஓகே சார், அதே மாதிரி அவர் சொல்றாரு திரள் நிதியில இருந்து நான் ₹1 கூட எடுத்ததில்லை, டீ கூட குடிச்சதில்லை, இந்த கார் என்னோட சொந்தக்காரங்க வாங்கி கொடுத்ததுன்னு சொல்ற பென்ஸ் காரு. அது நீங்க என்ன நினைக்கிறீங்க? திரள் நிதியில கூட ஒரு பைசா கூட எடுக்கிறது இல்லைன்னு சொல்றியே. உன் கட்சியில் உள்ள மாவட்ட செயலாளர் சொல்றான், வாரேன்னு சொன்னாரு, லாட்ஜில் ரூம் போட சொன்னாரு, போட்டேன், 1 மணி நேரத்தில் 66,000 ரூபாய் பில் வந்துடுச்சுன்னாரு. அப்ப நீ ஒரு டீ கூட குடிக்க மாட்ட, பாட்டிலா அடிப்பியா? இந்த கருத்து அப்படிதான் பார்க்கணும். ஓகே, இவங்களும் அப்ப இதுக்கப்புறம் இவங்களுடைய எதிர்காலம் எப்படின்னு நினைக்கிறீங்க? யாருக்கு எதிர்காலம்? நாம் தமிழரோட எதிர்காலம். நாம் தமிழருக்கு நிகழ்காலமே இல்லை, விட எதிர்காலம். நாம் தமிழருக்கு இனி எல்லாம் உதிர்காலம் தான். ஓகே, அதிமுகவோட ஸ்டாண்ட் எப்படி சார் பாக்குறீங்க? இந்த நிலையில இடைத்தேர்தல் வரப்போகுது, அவங்களோட நிலைப்பாட்டை எப்படி பாக்குறீங்க? அதிமுகவுக்கு இனிமேல் வாழ்வில்லை. அந்த கட்சியில இருக்கிற எல்லாரும் விட்டு விலகி வந்து விட்டார்கள். அந்த கட்சியிலிருந்து வந்த வைகை செல்வன், நண்பன் வைகை செல்வனுக்கு இன்னைக்கு செய்தி தொடர்பாளர் பொறுப்பு. அந்த கட்சியை விட்டு விலகி வந்த கலையரசன், அவருக்கு இன்னைக்கு செய்தி தொடர்பாளராக வாய்ப்பு. அந்த கட்சி விட்டு விலகி வந்த வா புகழேந்தி, பெங்களூர் புகழேந்தி, தாவேக்காவுக்கு வந்து அவருக்கு இன்னைக்கு பொறுப்பு. இன்னைக்கு ஒரு நம்பிக்கைக்குரிய கட்சியாக தமிழ்நாட்டில் இருக்கிற கட்சி தாவேக்கா. எல்லோரும் வருகிறார்கள், எல்லோருக்கும் உரிய மரியாதையை கொடுக்கவும் தலைமை முடிவெடுத்திருக்கிறது. ஓகே சார். அடுத்தபடியா திருமாவளவன் அவர்கள் சமீபமா முன்னுக்கு பின்னான
கருத்துக்கள் தான் சொல்லிட்டு இருக்காரு. தாவேகாவுக்கு ஒரு முழு ஆதரவு அவரால் குறுக்கவே முடியல. தாவேகா கட்சி வந்து இந்த பாமக கூடயும் பேசுறதா ஒரு தகவல் போயிட்டு இருக்கு. பாமக எப்படி நாங்க பேசலையே, ஆ, பேசல. திருமாவளவன் ஒரு 40 நாளாக அவருடைய பேச்சை கேட்ட ஒரு முன்னுக்கு பின் முரண் இருக்கு. ம், ம், ஒரு தெளிவான நிலைமையில அவர் இல்லாதது எனக்கே வலிக்கிறது. ஆ, ஒரு தலித்து சொந்தங்களுக்காக ஒரு கட்சியை நிறுவி ம், அதை இன்றைக்கு அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி என்கிற சிகரத்திற்கு கொண்டு வருவதற்கு திருமாவளவன் செய்திருக்கிற வேள்வி, அவர் சிந்திருக்கிற இரத்தம், அவர் பட்டிருக்கிற பாடு அமானுஷ்யமான பாடு. அதனால திருமாவளவன் 9 மாசத்துல உங்களுக்கு என்ன செய்திட முடியுமோ அதை செய்துட்டு இருக்காரு எங்க தலைவர். ஃபார் எக்ஸாம்பிள், ராஜா விடுதி, சமூக நீதி விடுதி, அங்க படிக்கிற மாணவர்களுக்கு காலை உணவு சிற்றுண்டியில் சப்பாந்தி கிடையாது, இட்லி கிடையாது, குடிக்க கொஞ்சம் வெண்ணி கேட்டால் குடிக்கிறதுக்கு வெண்ணி கிடையாது. இன்னைக்கு அந்த கல்லூரியை எங்கள் தலைவர் வாங்கியிருக்கிறார். அந்த கல்லூரியில் இனி சமூக நீதி கொடி பறக்கும். ஆமா, அவரால் முழுமையான ஆதரவு கொடுக்க முடியல சார். ஒரு ஸ்டாலின் அவர்கள் பிரஷர் பண்றாரா? திமுக சைட்ல இருந்து ஏதாவது அழுத்தம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? யாருக்கு? திருமாவளவன் அவர்களுக்கு. இல்ல, அந்த அழுத்தத்துக்கு அடிபணிகிற குணம் இல்லை எங்க அண்ணன். ஆமா, அவர் கொஞ்சம் இந்த தாவேக்காவினுடைய வாக்கு வங்கி சரிந்து அது தாவேக்காவுக்கு வந்து விட்டது. அதை தாங்கிக் கொள்ள முடியாம தவிக்கிறாரான்னு தெரியல. அது அப்படியும் பார்க்க வேண்டியது. ஆமா சார், அடுத்தபடியா செந்தில் பாலாஜி அவர்கள் அவரோட முன்ஜாமீன் கிடைச்சிருச்சு. உச்சநீதிமன்றம் போய் வாங்கிட்டாரு. இது எப்படி பாக்குறீங்க? இங்க ரிஜெக்ட் ஆனது அங்க கிடைச்சிருச்சு. இல்ல, ஒரு சட்டத்தின் ஆட்சி நடைபெறுகிற நாட்டுல யாரையும் குற்றவாளியாக்குவது எனக்கே உடன்பாடு இல்லை. இன்னைக்கு 2 நெல்லிக்காயும் 10 எலுமிச்சம்பழமும் ஆக்கி வச்சிருந்தேன். என்னுடைய மனைவி வருவாள், எனக்கு போஞ்சி போட்டு தருவா, டீ போட்டு தருவான்னு நான் காத்திருந்தா வரல. அதனால ஒரு எதிர்பார்ப்பு இருப்பது தவறு இல்லை. ஆமா, அவரு மேல ஆக்ஷன் எடுத்துக்கிட்டே இருக்காங்களே சார், எப்படி பாக்குறீங்க? செந்தில் பாலாஜி இன்னும் அரசு செய்யப்படல. அரசு பண்ணுவாங்களா? அரசு செய்யணும்னு எங்க அரசுக்கு நோக்கமும் இல்லை. ஏன் சார், ஏன் அந்த நோக்கம் இல்லை? எதுக்கு சார்? தப்பு பண்ணிருக்காங்க, ஊழல் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு கோர்ட் சொன்ன பிறகு அந்த முடிவை எடுக்கலாம். ஆமா, அது வரைக்கும் அவர் மேல அரெஸ்ட் பண்ணணும் தேவையில்லை. இல்ல சார், குற்றச்சாட்டு பண்ணிருக்கீங்க, குற்றச்சாட்டுகளுக்கு முகாந்திரம் இருக்குன்னு இளந்திரையன் ஜட்ஜி சொல்லியிருக்காரு. இன்றைக்கு அவர் குற்றம் சாட்டப்பட்டவர். நீதிமன்றம் அவரை குற்றவாளி என்று அறிவிக்கிறவரை அவரை குற்றவாளின்னு நீங்களும் சொல்லக்கூடாது, நானும் சொல்லக்கூடாது. நீதிமன்ற தீர்ப்புக்கு காத்திருப்போம். ஓகே, அவ்வளவுதான். அடுத்தபடியா சிக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் யாரு சார்? அன்பில் மகேஷ் இருப்பாரா? வேற யாரு இல்ல, குற்றச்சாட்டுக்கு உள்ளானவர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஒரு ஆளு, சேகர் பாபு ஒரு ஆளு. அது போக குற்றச்சாட்டுக்கு ஆளான அமைச்சர்கள்னு பார்த்தா அப்படி வேற யாரும் இல்லை. அதனால இந்த ஆட்சியை சுமூகமாக 5 வருடம் கொண்டு செல்ல வேண்டும் என்று என்னுடைய தலைவனுக்கு ஒரு தாகம் இருக்கு, தவிப்பு இருக்கு. அதை நடத்தி காட்டுவார். எத்தனை இடையூறுகள் வந்தாலும் இடையூறுகளை எல்லாம் தகர்த்து தரைமட்டமாக்குவார். வடக்கினில் தமிழர் வாழ்வை வதக்கி பின் தெற்கில் வந்தே இடக்கினை செய்ய நினைத்த எதிரியை அந்நாள் தொட்டே அடக்கடா என்றுரைத்த அரங்காக்கும் தமிழே தடைக்கற்கள் உண்டென்றாலும் தடந்தோள் உண்டென்று சிரித்தாய் என்று பாடினானே பாரதிதாசன். அவன் பாட்டை என்னுடைய தலைவன் நடைமுறைப்படுத்துவான். சார், இப்போ முன்னாள் அமைச்சர்களை அரெஸ்ட் பண்ணா தாவேக அரசு 5 வருஷம் போகாதா? அது ஆட்சி விழுந்துருமா? அதுவே அரெஸ்ட் பண்றதுல என்ன பிரச்சனை வந்துடும் நினைக்கிறீங்க? இல்ல, அரெஸ்ட் பண்ணது நீதிமன்றம் சொன்னா நீதிமன்றத்தினுடைய வழிகாட்டுதல் இல்லாம அரெஸ்ட் பண்ண கூடாது. ஓகே, அதை இப்ப அதுமே குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. முதல்வர் ஏன் வாயை திறந்து இதெல்லாம் பேசல? அவர் இதெல்லாம் பேச மாட்டார். அவருடைய உயரத்துக்கு இதெல்லாம் பேச வேண்டிய அவசியம் இல்லை. அவருடைய எண்ணங்களை எடுப்புகளை என்னை போன்றவர்கள் சொல்லுகிறோம். அதான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு தமிழ்நாட்டில். ஓகே சார், இறுதியா சில கேள்விகள் சார். இதுக்கப்புறம் திமுகவோட எதிர்காலம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? நிகழ்காலமே இல்லை, இனி ஏது எதிர்காலம்? இல்ல, அப்படி சொல்லிட முடியாதுங்களா? அவங்களும் உங்களை விட ஒரு 50 லட்சம் ஓட்டு தான் கம்மியா வாங்கியிருக்காங்க. ஒரு 1.25 கோடி ஓட்டு வாங்கியிருக்காங்க. அவங்க கிட்டயும் சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க. 26 கட்சி கூட்டணி. அது 200 சாதி குழுக்கள், பல்லாயிரம் கோடி ரூபாய் பணம் கொட்டி செலவழித்து முறையீடுகளை முறையாக செய்தும் இன்னைக்கு இந்த நிலைமை. நாங்கள் தனியாக நின்று தமிழ்நாடு முழுக்க பிரச்சாரம் செய்யக்கூட போகுவதற்கு நேரம் இல்லாமல்
இன்னைக்கு ஒரு சாமானிய குடும்பத்தின் பிள்ளை சட்டமன்ற உறுப்பினராய் சரித்திரம் போற்றுகிற அமைச்சரவையில் அமைச்சராக இருக்கிறார் என்றால் இன்றைக்குத்தான் ஜனநாயகம் தமிழ்நாட்டில் உயிர் பெற்று உலா வருகிறது. இப்ப இருந்தாலுமே அவங்க இருக்குது சார், இவ்வளவு அமைப்புகள்லாம் கூட சேர்ந்துதான் அந்த 1.25 கோடி ஓட்டு வாங்கியிருக்காங்க. பட் இருந்தாலுமே அவங்க இதுக்கு மேல ஆட்சிக்கு வரமாட்டாங்க இப்படி சொல்றதெல்லாம் என்ன நியாயமா இருக்கும்? அவங்களுக்கு எதிர்காலமே இல்லையா? அவங்களுக்கு எதிர்காலம் கிடையாது. இல்ல இதுக்கப்புறம் அவங்களால வர முடியாதுன்னு வர முடியாது. அவங்க கிட்ட சரியான தலைமை இருக்குன்னு நினைக்கிறீங்களா? உதயநிதி கரெக்டான தலைமை? சரியான தலைமை இல்ல. கனிமொழி வந்தா அந்த கட்சிக்கு தலைமை தானே கனிமொழி வரணும். அவங்க கிட்ட இருக்கிற உட்கட்சி பூசல்லாம் என்ன நினைக்கிறீங்க சார்? உட்கட்சி பூசல் சேர்ந்தே இருப்பது திமுகவும் உட்கட்சி பூசல். இப்ப என்ன மாதிரி உட்கட்சி பூசல் போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்க? அவங்களுக்குள்ள அதிகார சண்டை ஏதாவது போயிட்டு இருக்கா? இல்ல, இப்ப கனிமொழியை அந்த இடத்துக்கு கொண்டு வரணும் கனிமொழி ஆதரவாளர்கள் விரும்புறாங்க, கழக தோழர்களும் அதுதான் விரும்புறாங்க. ஆனா ஸ்டாலினும் துர்காவதியும் திட்டமிட்டு என்னுடைய மகன் தான் அந்த இடத்துக்கு வரணும்னு அவங்க ஒற்றை காலில் நிக்கிறாங்க. திமுக தொண்டர்கள் ஆதரவு கனிமொழிக்கு உதயநிதிக்கு கிடையாது. சரி, ஏன் இந்த பார்ஷாலிட்டி பாக்குறாங்க? உதயநிதி ஒரு மாதிரி, கனிமொழி ஒரு மாதிரி, ஏன் அப்படி பாக்குறாங்க? யாரு பாக்குறா? அவங்க குடும்பத்தாரே பாக்குறாங்க இல்லையா? திமுக பாக்குறாங்க இல்லையா? அது ஸ்டாலின் குடும்பத்தை தவிர வேற யாரும் தலையெடுக்க கூடாதுன்னு நினைக்கிறாரு ஸ்டாலின். துர்காவதியும் நினைக்கிறாங்க. ஓகே, அதுதான் காரணம் சார். இதுக்கப்புறம் தாவேக்காவோட அசுர வளர்ச்சி எப்படி இருக்கும்? நாங்க ஒரு விஷயம் கேள்விப்பட்டோம் சார், தாவேக்கா தேசிய அளவுல போகுதுன்னா நாங்க கேள்விப்படுறோம், அதுக்கான முன்னெடுப்புகள்லாம் போயிட்டு இருக்குன்ற மாதிரிலாம் கேள்விப்படுறோம். இது எப்படி பாக்குறது? உண்மையாது இல்ல, எங்க தலைவருக்கு டெல்லியிலயும் செல்வாக்கு இருக்கு. சிபிஐ என்கொயரிக்கு போனால அந்த என்கொயரி நடைபெறக்கூடிய தடை செய்யப்பட்ட பகுதிக்குள்ளேயே தம்பிகள் எங்க தலைவரை பாக்குறானே. சிபிஐ கோர்ட்லயே திறந்த கார்ல ஏறிட்டாரு. இன்னைக்கு டெல்லியில ஒரு 5 தொகுதி தாவேக்கா நின்னா ஜெயிக்கும். ஜெயிக்கும். கேரளத்துல ஒரு 6 தொகுதி நின்னா ஜெயிக்கும். தெலுங்கு தேசம் ஆட்சி செய்கிற தெலுங்கானாவில், சந்திரபாபு நாயுடு ஆட்சி செய்கிற ஆந்திராவில் எங்க கட்சி இருக்கு. இந்தியா முழுக்க ஆதிக்கம் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி இப்ப சமூக வலைதளங்கள் சொல்றாங்க அடுத்து பிரதமர் வேட்பாளரா விஜய் அவர்கள் முன்னிறுத்தக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்கின்ற. அப்படி ஒரு திட்டம் ஒண்ணு எங்களுக்கு இல்ல. ஆனா அதுக்குள்ள தகுதி உள்ள தலைவனாக வளர்ந்து வருகிறார். ஓகே, அப்ப அதுக்கான முன்னெடுப்பு இருக்கு நீங்க நினைக்கிறீங்க? முன்னெடுப்பெல்லாம் நாங்க எடுக்கல சார். இப்ப 2029 பாராளுமன்றத்துல காங்கிரஸ் கட்சியை தான் நீங்க ஆதரிப்பீங்களா? ஆமா, சூழ்நிலை அப்படிதான் இருக்கு. ஓகே சார், இந்தியா அலைன்ஸ் இருக்கு. இந்தியா அலைன்ஸ் எப்படி பாக்குறீங்க? தமிழ்நாட்டுல பலமா இருக்கா? இந்தியா அலைன்ஸ்ல இருந்து திமுக வெளியேறி விட்டது. ஆமா, அந்த அலையன்ஸ்ல இருந்து ஆம் ஆத்மி வெளியேறிவிட்டது. அந்த அலையன்ஸ்ல இருந்து இன்னைக்கு மம்தா பானர்ஜி திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியும் அந்த அலையன்ஸ்ல இருந்து வெளியேறிவிட்டது. ஆகவே இந்தியா கூட்டணி கலகலத்து போகிறது. கடைவிரித்தேன் கொள்வாரில்லை என்று பல பேர் விலகி போய்விட்டார்கள். ஆனாலும் பிஜேபி கட்சிக்கு மாற்றாக இந்தியா கூட்டணி வலிமையோடு இருக்க வேண்டியது அவசியம். அந்த அவசியமான நடவடிக்கையை நாட்டு மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். 2029 ஆட்சி மாற்றம் வரும்ன்றது உங்களோட நம்பிக்கையா இருக்கு? ஆமா, கரப்பாம்பூச்சி அதை கற்று தந்துட்டானே, அவ்வளவுதான், கதை முடிஞ்சு, மோடி கதை. சரி, இது மிகப்பெரிய பின்னடைவா பாக்குறீங்களா? அவங்களோட அமைச்சர் ராஜினாமா பண்ணிருக்காரு. ஆமா, இது மிகப்பெரிய பின்னடைவா. மிகப்பெரிய பின்னடைவு. எந்த விதத்துல இது பின்னடைவா? இதுவரைக்கும் மத்திய அமைச்சர் ராஜினாமா பண்ணதில்லை, ஒரு போராட்டத்தினால. கேட்டீங்களா? அரியலூர்ல ரயில் விபத்து, கொஞ்சம் பேர் இறந்துட்டாங்க. ரயில் விபத்திற்கு பொறுப்பேற்று அன்றைக்கு ரயில்வே துறை அமைச்சராக இருந்த லால் பகதூர் சாஸ்திரி பதவி விலகினார். அதுக்கப்புறம் யாரும் விலகினதில்லை. இன்றைக்கு இளைய தலைமுறை மாணவர்கள் நடத்திய போராட்டத்தால் ஒரு ஏகாதிபத்திய வெறி கொண்ட தர்மேந்திர பிரதான் இன்றைக்கு ராஜினாமா செய்திருக்கிறார் என்றால் பிஜேபி கட்சி முடிவை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது என்பது உண்மை. ஆட்சி மாற்றம் வரும், கண்டிப்பா வரும். இவ்வளவு நேரம் இதே மாதிரி இன்னொரு நேர்காணல் சந்திப்போம். நன்றி. சந்திப்போம்.